என்ன தன்மை பேக்ல என்னமோ கட்டிட்டு நடக்கிற? எதுக்கு? என்ன பண்ண போறீங்க? நீச்சல் அடிக்க. எப்படி நீச்சல் அடிப்பீங்க? கை வச்சு, கை கால் வச்சு. கையும் காலும் வச்சு தான் நீச்சல் அடிக்கணும். இங்க பாருங்க, இன்னொரு தம்பி இங்க கட்டிட்டு நிக்கிறாங்க. ஓகேவா? யார் வீட்டுக்கு போயிட்டாங்க? இந்த சைடு நாங்க வந்து கிணத்தை தேடி போயிட்டு இருக்கோம். அங்க கிணறு இருக்கு, அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஸோ ஊர் காடெல்லாம் இப்படிதான் இருக்கும். இது வந்து எங்க அப்படின்னா நாமக்கல்ல தலிகைன்னு ஒரு ஏரியா. நான் ஏன் அடிக்கடி தலிகை சொல்றேன்னா, என்னோட பெரிய மாமியார் வீடு இது அங்க இருக்கு, தெரியுதுங்களா? அங்க இருக்கு. ஸோ அதனால நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம். ஊருக்கு வந்தால் இங்கே வருவோம், எல்லாம் சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே போவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பயங்கர வேர்வை, ஊம வெயில் தான் அடிக்குது. பட் இருந்தாலும் செம்ம வெயில். இதை நோக்கி வந்து விட்டோம். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன். யாரு? ஹரிஸ்வாவா? கீழே பாத்து பாத்து குதிக்க கூடாது. நீச்சல் மட்டும் தான் குதிக்க முடியும். ஆமா, எந்த பக்கம் போய் பாக்க? தன்மை அந்த சைட் போத்தானோ. செப்பல் கழட்டி விடுங்க, கூட்டிட்டு போவாங்க. பயமா இருக்கு. நீதான் குதிக்கணும், குதிக்கணும். அப்புறம் ஆனா இது தொட்டி நிக்கல. கட்டிங்க நிக்கலாம். பாத்து படுங்க. ஒருமா லக்ஷே. இதுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க குடி போவா? ஏதோ ஒரு செடி. இது வந்து பாருங்க, இவ்வளோ கருவேப்பிலை செடி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஃபுல்லாக கருவேப்பிலை. இங்கே பாருங்க, சப்போட்டா மரம் அண்ணன் கொத்தி கடிச்சு வச்சிருக்குது. பழுத்தா நல்லா இருக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லாக சப்போட்டா. எல்லாம் இறங்கிட்டாங்க, இறங்குறாங்க. பப்பாளி மரம் அதெல்லாம் வயலுங்க. மறுபடியும் கேன் கட்டி விட்டுட்டாங்க. இப்போ களத்தில் இறங்க போகிறாங்க. கீழே இருந்து மேலே இருந்து பேசினா கீழே கேட்கவே மாட்டேங்குதுல்ல. ஓ, எதுக்கு பாத்தீங்க? பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. எதுக்கும் பிடிச்சிங்க, கிட்ட நின்று பிடிச்சிங்க. சொல்லுப்பா, உங்க அம்மா செய்யறதுல எது பெஸ்ட்? நெய் பிஸ்கெட். நெய் பிஸ்கெட். அக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவாங்க இல்லையா? இதுக்கு வரைக்கும் எல்லாமே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவீங்க. அவங்க பாருங்க சீம்பால் ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களே ஊர்ல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் போன தடவை கேட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. மஞ்சள் கலர்ல இருக்குதுங்க. இனிப்புன்னு எழுதி வச்சாலுமே சாப்பிடுவீங்களாமா? நீங்க கோழி பண்ணை இருக்கறனால இது வருது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இது ஏலக்காவை வணக்கி வச்சிருக்கீங்க. பாதாம் பால் மாதிரி இது. இங்கெல்லாம் எவ்வளோமா இந்த பால் ரேட்டு? பால் எவ்வளோ காசு? இது ஒரு டம்ளர்னா 2 டம்ளருக்கு 1 டம்ளர் சக்கரை போடுவேன். கார்த்திகை கொஞ்சம் சேர்த்து இதுக்கு வேணுமாமா? ஓ நார்மலா போடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் திகட்டிடும்க்கா. நீங்க கரெக்டா பண்ற மாதிரி பண்ணிடுங்க. பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு மாதிரி ஆயிடும். ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அடிச்சு எடுத்துருது. இது நம்ம நார்மல் பாலும் கலந்து ஊத்துனா நல்லா இருக்குங்கிறீங்க. அதுக்கு 1 டம்ளர். 1 டம்ளருக்கு 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் ஊத்தணும். 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர். இப்ப சக்கரை வந்து ஜஸ்ட் தேவையான அளவு நீங்க அப்படி சக்கரை போடுவீங்க. அது நான் என்ன பண்றது? அவ்வளவு ஒரு தடவை செஞ்சு திங்கவே முடியல. ஒண்ணு கூட திங்க மாட்டேங்குறீங்க. எனக்கு பிடிக்காது. திங்க மாட்டேங்குறீங்க. திங்கவே முடியல. அப்புறம் சரி கொஞ்சமா ஊத்திச்சு. நீங்கெல்லாம் அங்க கிடைக்கிறதுனால டக்கு டக்குன்னு நீங்களே செஞ்சிருவீங்க. எங்க ஊர் பக்கம்லாம் இதை பார்க்கவே முடியாது. அப்படியா? ஏங்க ஊத்துறான்? ஸோ இப்போ வடிகட்டி அப்படியே அந்த குக்கர் பானையில் குக்கரில் இந்த இட்லி பானையில் இறக்கிடுவீங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். ராணிமா போண்டா கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போண்டாக்கு எங்க மாமி வந்து எண்ணெய் ஊத்திட்டு இருக்காங்க. கடலை எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய். அரிசி மாவு கிடைச்சிச்சுங்களா? போட்டீங்களா? உப்பு போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இனிப்பு எடுத்து கொடுக்கும். அவரை கரைச்சி விட்டு என்னங்க மூடி 15 நிமிஷம் 15 நிமிஷங்களா? எடுத்துட்டேன். நீங்க மூடிடுங்க. அவ்வளோதான். லிட்டு போட்டாச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வெந்துச்சா? குத்தி பார்த்தா தெரியும். வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம். ஆமா ஆமா. ஓ சூப்பர். போண்டா ரெடி ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் இறங்கிட்டாங்க வாணிமா. வாணியம்மோட ஸ்பெஷல் சீம்பால் வாணியம்மோட ஸ்பெஷல் சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுங்கம்மா. ரைட்டு. ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக போதும். தண்ணியெல்லாம் விட்டுருக்குல்ல. அத பிளேட் மாதிரி இல்லையா? அதுக்கு அதுல பிடிச்சி
கொட்டி எடுத்து இதுலயே போட்டு வச்சிருக்காங்க. செஞ்சிருக்கேன். போங்க, அடுத்த செஃப் ரெடி ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த சைடு 2 தட்டு நம்புவோம் விழுகுன்னு விடல. இருப்பா இப்படி போடவே கத்திட்டு போட்டா கத்திலேயே கத்தி எனக்கு அந்த கத்தி தான் சின்ன சின்னதா போட்டு டின் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அதே இப்ப காலேஜுக்குனா சின்ன குட்டி காலேஜுக்கு இப்படியே அறுத்து 60 பீஸ் போட்டு கொடுத்து விட்டேன். அப்படியேங்கப்பா, இவங்கதான் ஸ்பெஷல் செஃப், எங்க மெயின் செஃப். ஊர் நோம்பி எல்லாம் வந்துச்சுன்னா இவங்க தான் மெயின் செஃப். எல்லாமே பண்ணிடுவாங்க. வாணிமா நல்லா இருக்குமா? இப்பதான் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் பலகாரம் சாப்பிட்டனால வயிற்றுக்குள்ளார இறங்க மாட்டேங்குது. நல்ல ஒரு நல்ல தீனா இருக்கு. சரி டயர்டு, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஊருக்கு போகாத ரீசன் மழை வருது. மழை நின்ன பிறகுதான் நாங்கள் இனிமேல் ஊருக்கு போகணும்.